Yes, good morning everybody. Today we are going to see the other parts of speech. So far we have learned noun, pronoun and verb. Now the fourth part of speech is adjectives. இது வரைக்கும் நம்ம 3 parts of speech பார்த்துருக்கோம். Noun பெயர்ச்சொல், pronoun பிரதிபெயர்ச்சொல், verb வினைச்சொல். இது மூணை பற்றியும் அதனுடைய டிவிஷன்ஸ், அதனுடைய டைப்ஸ், கைண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். Today this is the fourth part of speech, that's adjective. And what is an adjective? Adjectiveனா என்ன? உரிச்சொல், தமிழில் உரிச்சொல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? உரிச்சொல்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், you see the sentence, Asoka was a king. It is a sentence. In this sentence we have a proper noun and a common noun and a verb. This auxiliary verb is used as a main verb here. இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். வெர்ப்னா என்ன, சப்ஜெக்டில் உள்ள வரக்கூடிய ப்ரோனவுன், ப்ராப்பர் நவுன் என்ன, ப்ரோனவுன் என்ன படிச்சிருக்கோம். ஸோ இட் கிவ்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இது. அசோகா வாஸ் எ கிங். பட் யூ சி, look at this sentence. இந்த சென்டென்ஸை பாருங்க. Asoka was a great king. In this sentence, we have some additional information about the king. Here, Asoka, king, is a noun. This is proper noun, this is common noun. Okay. In this sentence, Asoka the king, the Asoka பத்தி, அந்த கிங்கை பற்றி சில அதிகப்படியான விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே இருக்கு. What is that? It's great. What type of king is he? Asoka is a great king. So this word great gives some additional information about the king Asoka. So it is called a subject. It gives a flavor to this sentence. ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு விதமான நல்ல விஷயத்தை உள்ள திணிச்சு அந்த சென்டென்ஸை அப்படியே பிரபலப்படுத்திருக்கிறது, புதுமைப்படுத்திருக்கு. இந்த வார்த்தைக்கு போட்டதுனால சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட் சொல்லக்கூடிய முதல் சென்டென்ஸை விட ரெண்டாவது சென்டென்ஸு அதிகமான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். The word great describes the noun king, common noun king. இது கிங்கை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்கிறது. அதனால இந்த கிரேட்ங்கிறத நாம் என்ன சொல்கின்றோம்? இட் இஸ் an adjective. இந்த adjective என்ன பண்ணுது? கிங்ன்ற அந்த நவுன், அதாவது இது காமன் நவுன், நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சொல். எப்பவுமே டிஸ்கிரைப் பண்ணும்போது, நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வரும். குட் கேர்ள், வெறும் கேர்ள் சொல்றதுக்கு பதிலா குட் கேர்ள், நைஸ் பாய், டெலிஷியஸ் ஃபுட், இப்படிலாம் சொல்லும்பொழுது அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை, நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தையை தான் நாம் இதில் அட்ஜெக்டிவ் என்று சொல்கின்றோம். Now let us see how can we find out an adjective. அட்ஜெக்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அதுக்கு சில கேள்விகள் நம்ம கேட்டோம்னாக்கா அட்ஜெக்டிவ் பதில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், தீபா இஸ் எ குட் கேர்ள். இட்ஸ் எ சென்டென்ஸ். வாட் இஸ் an adjective here? See, Deepa is a girl. What type of girl is he? She is a good girl. So, what is the கேள்விக்கு? What kind?
அப்படின்ற கேள்விக்கு பதில் வருதுங்க. Deepa is a good girl. What type of girl is Geeta? Geeta is a good girl. So what kind அப்படிங்கிற வார்த்தைக்கு கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய இந்த குட்ங்கிறது இங்கே அட்ஜெக்டிவாக நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்த சில நடா சென்டென்ஸ் பாரு. I have 2 brothers. இங்க பாருங்க which is இதுல எது அட்ஜெக்டிவா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு சொன்னா I have brothersங்கிறதுக்கு பதிலா அந்த brothers நவுனை குவாலிஃபை பண்ணி வரக்கூடிய வார்த்தை 2. இதுக்கு என்ன கேள்வி கேட்பீங்க? இந்த brothersங்கிறது நவுனு, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வார்த்தை 2. 2ங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். இங்கே குட்ங்கிறது அட்ஜெக்டிவ் மாதிரி, இங்கே 2ங்கிறதும் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன கேள்வி கேட்போம்? ஹவு மெனி, எத்தனை பேர்? இந்த வார்த்தையை கேட்டு பாருங்க. ஹவு மெனி பிரதர்ஸ் டு ஐ ஹேவ்? ஹவு மெனி பிரதர்ஸ் ஹேவ் ஐ? அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேவ் 2 brothers. அப்போ இந்த 2ங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக வருது. அதுக்கு என்ன கேள்வி கேட்கலான்னு சொன்னாக்க ஹவு மெனிங்கிற வார்த்தை கேள்வி கேட்டோம்னாக்க அதுக்கு பதில் கிடைக்கக்கூடிய இந்த வார்த்தை 2ங்கிறது அட்ஜெக்டிவாக பயன்படுத்துது. அப்புறம் பாரு, ராஜு இஸ் த 3rd son of his family. ராஜு அவங்க ஃபேமிலியில் 3வது பையன். அப்போ இந்த சன்னுங்கிறது இந்த இடத்துல என்னது? நவுன், காமன் நவுன். ராஜுவை குறிக்குது. ராஜுங்கிற ப்ராப்பர் குறிக்கக்கூடிய காமன் நவுன்ங்கிறது சன். இப்போ இந்த சன்னுங்கிறது எத்தனாவது சன்ன்ற கேள்வி கேட்கும்போது 3rd son. அப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி? இந்த சன்னுங்கிறது டிஸ்கிரைப் பண்ற வார்த்தை 3rd. தேர்டுங்கிறது அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன கேள்வி கேட்பீங்க? எத்தனாவது பையன் அப்படிங்கும்போது which one? இந்த வார்த்தை கேட்டுப்பாங்க. அப்போ ராஜு is the 3rd son. Which one is the 3rd son? He is sitting in the first row அப்படிங்கிறோம். The firstங்கிறது sitting where? இந்த first row. அப்போ அந்த இடத்துல sitting whereங்கிற கேள்வியும் வரும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கேள்வியை கேட்டு அட்ஜெக்டிவை கற்றுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எலிஃபென்ட் இஸ் a huge animal. எதை குறிக்கிறது? சைஸ். எலிஃபென்ட் ஒரு ஹியூஜ்ங்கிறது மிகப்பெரிய அனிமல். அனிமல்ங்கிறது நாம் இதை அட்ஜெக்டிவாக ஹியூஜ் என்று வருது. இதுக்கு கேள்வி என்னங்கிறது? வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தி elephant? It's a huge size. It's a huge elephant. The elephant is huge. அப்படிங்கிற வரும்போது இந்த அனிமல்ங்கிற அந்த நவுனை இது எக்ஸ்பிளைன் பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால ஹியூஜ்ன்ற அட்ஜெக்டிவ் இங்கே வருகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் she likes brown skirt. She likes brown skirt. She likes skirt. அது சாதாரண வாக்கியம், ஆர்டினரி சென்டென்ஸ். இப்போ என்ன அதிகமான இன்ஃபர்மேஷன் வருது? இந்த பிரவுன் என்ன மாதிரியான ஷர்ட், எப்படிப்பட்ட ஷர்ட், என்ன கலர். அப்போ இங்கே கலரை குறிக்குது. கலரை குறிக்கக்கூடிய எல்லாம் அட்ஜெக்டிவாக வருகிறது. பிரவுன்ங்கிறது அட்ஜெக்டிவ்ங்க. ஸ்கர்ட்டுங்கிற நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ் பிரவுன். So this is also, the brown is also an adjective representing color. You see the next sentence. Gold is a hard metal. Gold is ரொம்ப உறுதியான உலோகம். அப்போ இதுல இது noun இது gold, proper noun.
இந்த கோல்டுங்கிறது மெட்டல்ங்கிற அந்த காமன் நவுனாக இங்கே யூஸ் ஆகுது. இந்த காமன் நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை ஹார்ட். எனவே ஹார்ட் இஸ் an adjective here, metal is the noun here, common noun is here. So it describes the hard. The word hard describes the metal. So hard is an adjective. இது என்ன மாதிரியான சப்ஜெக்ட், என்ன மாதிரியான வார்த்தைக்கு வருதுன்னா குவாலிட்டி. What quality? What type of quality it is? It is a hard metal. So hard is an adjective. The last one, we go to the film that we like most, or that I like most. That I like most. என்னது, நாங்கள் அந்த ஃபில்முக்கு போகிறோம். எந்த மாதிரியான ஃபில்முக்கு போகிறோம்? that I like most. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஃபில்ம் ஏதோ அந்த ஃபில்முக்கு நாங்கள் போகிறோம். அப்போ இது இது ஒரு கிளாஸ். ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிளாஸ்னா இது மெயின் கிளாஸ்னா சபார்டினேட் கிளாஸ்னா அதெல்லாம் படிச்சிருக்கோம். பின்னாடி படிப்போம். இங்கே இட் இஸ் எ சபார்டினேட் கிளாஸ். மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மெயின் கிளாஸ் இது மெயின் கிளாஸ். வி கோ டு தி ஃபில்ம்ங்கிறது மெயின் கிளாஸ். இது தனிப்பட்ட முறையிலே எடுத்தால் பொருள் கொடுக்கும். இங்கே ஒரு சப்ஜெக்டிவ் வெர்பு இருக்கு. சப்ஜெக்டிவ் வெர்பு இருந்தால் அது கிளாஸு. சப்ஜெக்டிவ் வெர்பு இருந்தது முற்று பெற்ற பொருளை கொடுத்தால் அது மெயின் கிளாஸு. அது முற்று பெறாத பொருளை கொடுத்தால் அது சபார்டினேட் கிளாஸு. இங்கே முற்று பெறாத பொருளை கொடுக்கிறது ஐ என்ற சப்ஜெக்ட் இருக்கு, லைக் என்ற வெர்பு இருக்கு. that I like the best. நான் எதை அதிகமாக விரும்புகிறேனோ அந்த ஃபில்முக்கு நாங்கள் போகிறோம். அப்போ இது முழுமே, இந்த கிளாஸ் முழுதுமே அட்ஜெக்டிவ் கிளாஸ். இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ ஒரு கிளாஸே அட்ஜெக்டிவாக இது பண்ணுது. எதை டிஸ்கிரைப் பண்ணுது? இந்த ஃபில்மை நாங்கள் இதை அதிகமாக விரும்புகிறோமோ அந்த சினிமாவுக்கு, அந்த படத்துக்கு நாங்கள் போகிறோம். அப்போ இந்த ஹோல் கிளாஸ் describes the word film. ஃபில்ம்ங்கிறது இந்த இடத்துல நவுன். இந்த ஃபில்ம்ங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை தான் என்னது? that I like the best. So a class can also become an adjective. So these are all the important points that we have to bear in mind. இவையெல்லாம் நன்றாக தெரிந்து. Now look at these two sentences. The stout boy walks slowly. குண்டான பையன் மெதுவாக நடக்கிறான். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இதில் எது உங்களுக்கு adjective? Where is the noun here? The boy. The boy is the noun. எப்பேற்பட்ட பையன் அப்படின்னு சொன்னால் stout boy. So this noun is qualified by the word stout. So stout is adjective. Whereas in the second sentence, Sushila sings well. Where is that noun here? Sushila is the noun here. What is she doing? She is singing. She sings. How? Well. This is the verb and well is the adjective. அவள் பாடுகிறாள். எப்படி பாடுகிறாள்? நன்றாக பாடுகிறாள். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? well, sings well. இதுலேருந்து அப்படி போகுது. sings well. How? She sings. இதில் இது adjective, இது noun. நவுனுக்கு முன்னாடி adjective வருது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில். அப்படி அதுக்கு அட்ரிபியூட்டிவ் யூஸ்ன்னு பேர். அட்ரிபியூட்டிவ்.
This is attributive use. இதை பார்த்தீங்கன்னா verb முன்னாடி verb எங்க இருக்குது முன்னாடி இருக்கு adjective முன்னாடி இருக்கு அப்போ இந்த மாதிரி வரதெல்லாம் predicative use. நல்லா கவனிச்சுங்க நவுனுக்கு முன்னாடி adjective வந்தா அது attributive use. verb-க்கு பின்னாடி adjective வந்தா அது predicative use. This is very important. You can make use of this type of sentence later on elaborately. Attributive use எப்படி adjective and predicative use. Predicate னா verb னு அர்த்தம் சாதாரண ஞாபகம் வச்சுங்க. Predicate full form of the நான் subject there by எல்லாமே predicate சொல்லுவாங்க. அதெல்லாம் முதல்ல நம்ம படிக்கும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். But now here if the adjective comes before the noun, it is an attributive use. And if the adjective comes after the verb, it is predicative use. There are two types. Yes, look at this sentence. The white big new car is mine. வெள்ளை நிறமான பெரிய புதிய கார் என்னுடையது அப்படி சொல்றோம். Which is the noun here? This white, this car is the noun here. What type of car is this? It is a white car. White is also there. It is a big car. And at the same time it is a new car. So this one noun is described by three words. These three words are adjectives. 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 So in this sentence there may be more than one adjectives is possible. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு adjective தவிர ரெண்டு adjective வரலாம், மூன்று adjective வரலாம், நாலு adjective வரலாம். இப்பேற்பட்ட adjectives series of adjectives இருக்கிறது நாம் அதிகம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு adjective தான் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்றது இல்லை, ஒன்றுக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. Now let us see how these adjectives are formed. எப்படி adjectives உருவாகுது, எந்த வார்த்தைகளிலிருந்து எப்படி எல்லாம் உருவாகுது. The formation of the word adjective, the parts of speech adjective. You see, first one is from the verb. Verbல இருந்து எப்படி adjective நம்ம கொண்டு வர்றோம், எப்படி உதயமாகிறது adjective பிறக்கிறது. இப்போ இதெல்லாம் verb, இந்த பக்கம் கொடுத்துருக்கலாம் verb. இப்போ play, it's a verb. இந்த பிளேயோட ஃபுல்ங்கிற வார்த்தை சேர்த்தாக்க திஸ் பார்ட்டிசிபிள் பார்ட்டிகிள்ஸ் சஃபிக்ஸ் சேர்த்தா என்ன ஆகுது, அட்ஜெக்டிவாக மாறுது. ஃபுல், playful, help, it is a verb. When you add full with this, the helpful become adjective. அதே மாதிரி eat, அதில் able, able, eatable, eat, but able சேர்த்தா eatable, eatable is an adjective. It's a eatable snacks, சொல்றோம் இல்லையா, சாப்பிடக்கூடிய உணவு, eatable good food. move, நகருது, movable, நகரக்கூடிய. அந்த able சேர்க்கிறதுனால நாம் அந்த இடத்துல அட்ஜெக்டிவாக அதை பயன்படுத்துகிறோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட், இதில் பார்த்தாக்கா இன்ட்ரெஸ்டோட ஐஎன்ஜி சேர்க்கணும். இன்ட்ரெஸ்டிங், இட் இஸ் an adjective. எக்ஸைட்ஸ், அந்த ஈயை எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். எக்ஸைட்டிங், அந்த ஐஎன்ஜி சேர்த்தாக்க அது இந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கும் போது அட்ஜெக்டிவாக மாறும். ஆக்ட், ஆக்ட்ங்கிறது வேர்ப்.
active. He is an active person. He acts in the film. அது வந்து verb. He is very active. அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது அட்ஜெக்டிவாக மாறுது. ஆக்டிவ் மேன். சக்சீட். சக்சீட்னா வெற்றி கொள், வெற்றி அடை. அதுக்கு சக்சஸ்ஃபுல். நல்ல ஞாபகம், இது சரியான வார்த்தைகளை போட வேண்டும், எழுத்துக்களை போட வேண்டும். சக்சீடுக்கும் இதுக்கும் அப்படியே மாறி வருது, சக்சஸ்ஃபுல் அப்படின்னு மாறி. அதனால இது அட்ஜெக்டிவாக மாறும். அடுத்து கிளியர். கிளியர் த ரூம், கிளியர் அவுட் த ரூம் அப்படிங்கிறான். வெர்ப். வெரி கிளியர் வாட்டர், கிளீன் வாட்டர், கிளியர் அப்படி சொல்லும்போது அது வந்து அட்ஜெக்டிவாக மாறுது. ஆனால் ஒரே வார்த்தை தான் அட்ஜெக்டிவாக இருக்கும், வெர்பாகவும் இருக்கும். அதனால் நல்லா கவனிச்சுங்க. கிளியருக்கு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எதுன்னா கிளியர். இஸ் கிளியர் ஹேண்ட், இஸ் காட் எ கிளியர் ஹேண்ட் தான். அவன் லஞ்சமே வாங்காதவன், அவன் கை சுத்தமானவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிளியர் அது அட்ஜெக்டிவாக மாறும். வெர்பாகவும் வரும், அட்ஜெக்டிவாகவும் வரும். Now the second point is from the noun. நவுன்லேருந்து எப்படி அட்ஜெக்டிவ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏ ப்ராஃபிட், லாபம், லாபம் அப்படிங்கிறது ஒரு நவுன். What is the adjective for this? Profitable. When we use ABLE with that, it becomes adjective. It is a profitable business. He had so many profits from the business. So noun become adjective when we add ABLE. Comfort, vasadi, comfortable, vasadiyana. It's a comfortable house. I feel very comfort in the house. நான் வீட்டில் ரொம்ப வசதியாக இருக்கேன். வசதி இந்த நவுன். இங்கே வசதியான வீடு நவுன். இந்த ஹவுஸுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது, கம்ஃபர்டபுள் ஹவுஸ். ஸோ இட் இஸ் an adjective. மியூசிக், மியூசிக்கல். மியூசிக்ங்கிறது நவுன், இசை. மியூசிக்கல், இட் இஸ் a musical instrument. அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை மியூசிக்கல். ஸோ மியூசிக்கல் இஸ் an adjective. Education. What is an education? கல்வி. Educational. And AL சேர்த்தாக்கா அந்த இடத்துல it becomes an adjective. Educational institution. கல்வி நிலையம். இது வெறும் கல்வி. The government gave us education. It is an educational institution. Educational institution சொல்லும்போது adjective ஆயிடுது. Educationங்கும் போது அது வந்து noun ஆயிருக்கு. அடுத்து பாரு, பியூட்டி, அழகு. பியூட்டிஃபுல், அழகான. அழகுக்கு பேர் அழகான. ஃபுல்ங்கிறது சேர்த்துக்கிட்டாங்க அழகான அப்படிங்கிற அந்த அட்ஜெக்டிவ் அங்கே வந்துடுது. பியூட்டி, இது சாதாரண அழகு. இட்ஸ் எ குட் பியூட்டி. பியூட்டிஃபுல், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். அந்த கேர்ள் அங்கே டிஸ்கிரைப் பண்ணுது, இங்கே நவுனாக இருக்குது. அதனால் இட் இஸ் an adjective if you add FEL with this may beauty. Color, வண்ணம், noun. கலர்ஃபுல், ரொம்ப வண்ணமயமான. இட் இஸ் a கலர்ஃபுல் ஈவெண்ட். நல்ல நடந்த ஈவெண்ட், நல்லா நடந்துச்சியா, கலர்ஃபுல்லாக இருந்துச்சியா அப்படின்னு சொல்லி. கலர்ஃபுல்லான்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல நல்ல பிரமோதமாக நடந்துச்சுன்றதுக்கு கலர்ஃபுல் வார்த்தை சொல்கிறாங்க. FEL சேர்க்கும்போது இட் பிகம் adjective. கலர்ஃபுல். And then action, செயல். Active. It's an active man.
இஸ் எ மேன் ஆஃப் ஆக்ஷன், அது வேறு. நவுனா யூஸ் பண்ணுறது. ஆக்டிவ்னாக அட்ஜெக்டிவ், அதுக்கு ஐவிஇ சேர்க்கணும். லக், லக்கி, லக்குன்னா அதிர்ஷ்டவசமான, அதிர்ஷ்டம். லக்குனாக்க லக்கின்னா அதிர்ஷ்டவசமான. இட்ஸ் எ லக்கி பாய், அதிர்ஷ்டமான பையன். he has got good luck, அவனுக்கு நல்ல குட் லக் இருக்குதுயா, அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேற, அதிர்ஷ்டமான அப்படிங்கிறது வேற. அதிர்ஷ்டமானங்கிறது அட்ஜெக்டிவ். அதில் என்ன பண்ணுறோம், லக்கோட வெறும் ஒய் சேர்க்குறோம். அவங்க இதில் ஏபிள் சேர்க்குறோம், ஏஎல் சேர்க்குறோம், எஃப்யூஎல் சேர்க்குறோம், ஐவி சேர்க்குறோம், வெறும் ஒய் சேர்க்குறோம். அடுத்தது பாருங்க, டிஃபரன்ஸ், மாற்றங்கள். டிஃபரெண்ட், மாற்றமான, பலவிதமான. அப்போ இந்த டிஃபரன்ஸுங்கிறது சிங்கிறது என்ன வருது, இதில் டி மட்டும் அங்கே வருது, டிஃப்ரெண்ட் மட்டும் வருது. அதனால இது அட்ஜெக்டிவாக மாறுகிறது. அடுத்து ஆர்ட், கலை, ஆர்டிஸ்டிக், கலைமயமான. அங்கே டிஐசி, ஆர்டிஸ்டோட ஐசி சேர்க்கணும். பாருங்க என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்கு பாருங்க. அட்ஜெக்டிவா மாறும், நவுன்லேருந்து அட்ஜெக்டிவா மாறுது. இன்னும் சில வார்த்தைகள், ஒரு 4 வார்த்தைகள் இருக்கு. லாங், நீளமானது, நீளமானன்னு அர்த்தம் இல்லை, நீளம், நீளமானது அப்படின்னு. லெங்க்த்னாக்க நீளமான, இட் இஸ் எ லெங்த் ரோப், இட்ஸ் எ லாங் லைஃப் அப்படி சொல்லுங்க. லாங், லாங்குக்கு லெங்க்த்துக்கு என்ன வித்தியாசம்? லாங்ன்றது நவுனு, இட்ஸ் லாங், த ரோப் இஸ் லாங், அந்த கயிறு நீளமானது. லெங்க்த்னாக்க லெங்த் ரோ, லெங்க்தி ரோ அப்படி சொல்றோம். லெங்த், லெங்க்த்ன்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வருது, அந்த இதே டிஹெச் சேர்த்துக்க வேண்டியது, லெங்த். அடுத்து டேஞ்சர், டேஞ்சர்னா அபாயம், டேஞ்சரஸ், அபாயகரமான. he is in danger, அவன் அபாயத்தில் இருக்கிறான். it is a dangerous pit, அது அபாயகரமான குழி. it is dangerous animal, அபாயகரமான அனிமல். அப்போ டேஞ்சரஸ், அபாயகரமான, ஆபத்தான அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓயூஎஸ் சேர்க்கணும். அதனால இது அட்ஜெக்டிவாக இங்கே மாறுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாரிட்டி, ரொம்ப தூய்மையாக இருக்கு, கிளாரிட்டியாக இருக்கு, ரொம்ப எந்த விதமான இது இல்லாமல் சுத்தமாக இருக்குது. சுத்தம், அது கிளாரிட்டி. கிளியர், சுத்தமான, இட்ஸ் எ கிளியர் வாட்டர் அப்படி சொல்கிறோம். சுத்தமான நீர், கிளீன் வாட்டர், கிளியர் வாட்டர். அப்போ கிளாரிட்டிக்கு இது அப்படியே மாற்றிருக்குது, கிளியர் அப்படிங்கிற வார்த்தை மாறி இருக்குது. மேன், அதோட எல்ஒய் சேர்த்துருக்குது, மேன்லி. மேன்னா மனிதன், மேன் அர்த்தம் மனிதனால் செய்யக்கூடிய விஷயங்கள். இட்ஸ் எ மேன்லி பவர் சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த எல்ஒய் சேர்க்கும்போது இது அட்ஜெக்டிவாக மாறுது. நவுன் எல்லாம் அட்ஜெக்டிவாக மாறுவதற்கு பலவிதமான வேரியேஷன்ஸ், சஃபிக்ஸ் நம்ம சேர்க்குறோம். சஃபிக்ஸ் சேர்த்து அதை அட்ஜெக்டிவாக மாற்றும். Yes, the third one is from other adjectives. Other adjectivesலேருந்து அட்ஜெக்டிவாக கன்வெர்ட் ஆகும், மாடிஃபை ஆகும். எப்படி ஒரு 4 உதாரணம் கொடுத்துருக்கேன். சிக்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், இஸ் எ சிக் மேன், ஒரு அட்ஜெக்டிவ் தான். சிக்லி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் தான். அப்போ ஒரு அட்ஜெக்ட்லேருந்து இன்னொரு அட்ஜெக்ட் வரும்பொழுது இந்த எல்ஒய் சேர்க்குறோம் இந்த இடத்துல. அதே மாதிரி எல்டர், இஸ் எல்டர் டு மீ, இஸ் எல்டர் பாய், இது அட்ஜெக்டிவ். எல்டர்லி, இஸ் அன் எல்டர்லி பர்சன் அப்படிங்கும்போது அதுவும் அட்ஜெக்டிவ் தான். அப்போ இங்கே
எல்ஒய் சேர்க்குறோம். காமிக், அது ஒரு வேடிக்கை. காமிக், காமிக்கல், வேடிக்கையான. ஏஎல் சேர்க்கிறோம். அப்போ இந்த அட்ஜெக்டிவ் ஏஎல் சேர்த்து அதுவும் அட்ஜெக்டிவாக பயன்படுது. ட்ராஜிக், ட்ராஜிக்னா வருத்தம் தரக்கூடிய. இஸ் ஏ ட்ராஜிக் ஆக்சிடென்ட். த ஆக்சிடென்ட் இஸ் ட்ராஜிக்கல். அப்போ அந்த சிஎல் வரும்போது ட்ராஜிக்கல் வரும்போதும் நம்ம என்ன செய்யலாம், அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ட்ராஜிக்கையும் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ப்ரௌன், the shirt is brown. It's a brown shirt. The shirt is brownish. It is a brownish shirt. It is yellowish building. அப்போ அந்த கலரோட ஐஎஸ் சேர்க்கும்போது நாம் இந்த அட்ஜெக்டிவாகவும் இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ adjective can also become modified and with adding some suffixes like ly, al, ish, like that. We can modify the same adjective as another adjective. ஒரே அட்ஜெக்டிவ் அடுத்த அட்ஜெக்டிவா இந்த மாதிரி சஃபிக்ஸ் கொடுத்து மாற்றக்கூடிய நம்ம சந்தர்ப்பங்களும் உண்டு. Now let us see the comparison of adjective. நமக்கு degrees of comparison பீரியட் படிக்க போகிறோம். இருந்தாலும் there are 3 degrees. There is only positive degree, comparative degree and superlative degree. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா கூட பீரியட் படிப்பு நம்ம. இப்போது அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி இந்த 3 டிகிரிலையும் வரும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்போ டிகிரிஸ் படிக்கும்போது விளக்கமாக நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சிடலாம். எப்பவுமே the degrees are always related with adjectives. adjectives வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியான்னு நம்ம அதை வகைப்படுத்துறது இந்த அட்ஜெக்டிவ் வச்சு தான். அதனால் அட்ஜெக்டிவ் எப்படிலாம் மாறுங்கிறத ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது லாங், பாசிட்டிவ் டிகிரி. லாங்கர், இஎஸ்டி. அப்போது இந்த இஎஸ்டி சேர்க்கறது ஒரு வகை. பாசிட்டிவோட அட்ஜெக்டிவோட இஎஸ்டி சேர்க்கறது ஒரு வகை. இஎஸ்டி இது ஒரு வகை. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்க வைஸ், வைசர், வைசஸ்ட். இங்கேயும் இஎஸ்டி சேர்க்கணும். திஸ் இஸ் த சேம் டைப். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பிக், பிக்கர், பிக்கெஸ்ட். இந்த பிக், பிகர், பிக்கெஸ்ட்ல வேர்டு வித் 1 கான்சனன்ட் அண்ட் 1 வவல் சவுண்ட். ஒரு ரூல் இது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தையில், எந்த வார்த்தை தான் சரி, ஒரு வார்த்தையில் ஒரு கான்சனன்ட்டும் ஒரு உயிரெழுத்து அசை சொல்ல, அதாவது சவுண்டு, உயிரெழுத்து சவுண்டு. சவுண்டுன்னு சொல்ல, உயிரெழுத்துங்கிறது இங்கிலீஷ்லாம் கிடையாது. தெர் இஸ் வவல் சவுண்ட். வவல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. வவல் சவுண்டு இருக்குது, 20 சவுண்டு இருக்குது. அதெல்லாம் பின்னாடி படிப்போம். அப்போது அது வவல் சவுண்டு, ஒரு சவுண்டு ஒரு கான்சனண்ட். கான்சனண்ட்னு சொன்னாக்கா மெய்யெழுத்துக்கள். அப்படி வந்துச்சுனாக்கா இதுக்கு முன்னாடி கடைசி கான்சனண்ட் இருக்கு, கடைசி எழுத்து இருக்குல்ல, முன்னாடி ஒரு கான்சனண்ட்டும் ஒரு வவல் சவுண்டு எழுத்து இங்கே வந்துருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு கான்சனண்ட் இருக்கு. அப்படி வந்தால் பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் வரும்போது இந்த கடைசி கான்சனண்ட் டபுள் ஆகும். ஜிஇஆர், வெறும் ஆர் இப்போ பிகோட வெறும் இங்கெல்லாம் வெறும் இஆர்இஎஸ்டி சேர்த்தோம். இங்கே என்ன பண்ணுறோம், கான்சனண்ட்டும் ஒவ்வொரு சவுண்டும் வந்ததுனால கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கான்சனண்ட் என்ன பண்ணுறது, டபுள் ஆகுது. பிக், பிக்கர், பிக்கெஸ்ட் அப்படின்றது. இது கிராமரில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தெரிஞ்சுக்க. கான்சனண்ட் டபுள்ஸ்.
consonant, last consonant, end consonant, doubles, ரெண்டாமாக மாறும். இது big, bigger, hot, இன்னொரு வார்த்தை இருக்கு, hotter, ஹாட்டுக்கு என்னது, ஹெச் இருந்து ஒரு கான்சனன்ட்டு, ஓங்கிறது ஓவல் சவுண்டு, ஒரு ஓவல் சவுண்டு, கடைசியில் டி வந்துருக்கு ஒரு கான்சனன்ட்டு. அதனால் என்ன பண்ணுது, ஒரு கான்சனன்ட்டும் ஒரு ஓவல் சவுண்டும் வந்ததுனால கடைசியில் உள்ள டி என்ன ஆகுது, ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட்னு மாறுது. அந்த கடைசி கான்சனன்ட்டு டீங்கிற கான்சனன்ட்டு டபுள் ஆகுது. அதனால் இது கடைசி கான்சனன்ட் டபுள் ஆகக்கூடிய அளவில் கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாறும். இது அடுத்தது குட், பெட்டர், பெஸ்ட் எல்லாமே மாதிரி irregular. இஸ் irregular change. இது irregular. அடுத்தது பாரு, பிஸி, பிஸியர், பிஸியஸ்ட். இதுல கடைசியில ஒய்ல பண்ணி முடிஞ்சிருந்தா ஒய்யை எடுத்துட்டு ஐஇஆர் ஐஇஎஸ்டி சேர்க்கணும். என்ன ரூல் இது அப்படின்னு சொன்னாக்க, ரெண்டு அசை சொல் வந்தால், அசைன்னு என்னென்ன தெரியுமா உங்களுக்கு, பி ஜி ரெண்டு அசை இருக்கு. சிலபிள் சொன்னாங்க இங்கிலீஷில். ஹியர் we have got two syllable. The two syllable, அதாவது டைசிலபிள், டைசிலபிள் வேர்டு வந்து ஒய்யில முடிஞ்சிருந்தா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஆர் ஐஇஎஸ்டி சேர்க்கணும். இது ஒரு ரூல். ஒய் இஸ் டெலிட்டட், அதுக்கு பதிலாக இஆர் ஐஇஆர் இஎஸ்டி சரி. இது அடுத்தது பாருங்க, டேஞ்சரஸ், மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ்னு போடுறோம். இதில் என்ன ரூல் இருக்குனாக்க, எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து டைசலபிக், இரண்டு சிலபிக்கு உள்ள வார்த்தை, இரண்டு அசை சொற்கள். இந்த இரண்டு அசை சொற்களுக்கு மேலே எந்தெந்த அட்ஜெக்டிவ் வருதோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் எழுதும்போது மோர், மோஸ்ட் போடணும். எதுக்கெல்லாம் மோஸ்ட் போடணும் அப்படிங்கிறத நான் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு வார்த்தையில் ரெண்டு சிலபிக் வேர்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா, இரண்டு அசைக்கு மேலே வந்துச்சுனாக்க அதுக்கு மோர், மோஸ்ட் போடணும். இங்கே பாரு, டேஞ்சரஸ்ங்கிறதுக்கு எத்தனை சிலபிள் இருக்கு தெரியுமா, டேஞ்சரஸ் அப்படின்னு 3 அசை இருக்கு. அது எப்படி அசை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு சவுண்டை வச்சு அதை கண்டுபிடிக்கணும். நல்லா பின்னாடி சொல்லி கொடுப்பாங்க. சிலபிஃபிகேஷனுங்கிறது பின்னாடி உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு அசை சொல். இப்போ உதாரணமாக பிக் ஓர் அசை சொல், பிக்கர் ஈரசை சொல். அதே மாதிரி டேஞ்சர், டேஞ்சர் ரெண்டு அசை, டேஞ்சரஸ் 3 அசை. சொல்லும் போது தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு. அந்த மாதிரி நீளமான வார்த்தைகள் ரெண்டு அசைக்கு மேலே ஒரு நிறைய வந்துச்சுனாக்கா, அசை சொற்கள் வந்துச்சுனாக்க, எழுத்துக்கள் வந்துச்சுனாக்க, அவைகளுக்கு முன்னால் மோர், மோஸ்ட் போடணும். இந்த மோர், மோஸ்ட் எங்கே போடணுங்கிறது, மோர் தென் 2 syllabic words. மோர் தென் 2 syllabic words. இதெல்லாம் டேஞ்சர், மோர், மோஸ்ட் போட வேண்டும். இதெல்லாம் அடிப்படை ரூல்ஸை பார்த்துங்க. இதை பற்றியான விளக்கங்கள்லாம் நம்ம வந்து நிறைய பீரியட் படிக்க போகிறோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் இது நிறைய படிப்பாங்க. எஸ், நவ் there are some points that keep in your mind when we are just learning adjectives. These 4 points, comparative degree, positive degree and superlative degree, we have keep in mind some important points. There are 4 points I have given. This is very important. The first one is adjectives of quality has no degree form. சில அட்ஜெக்டிவ்க்கு டிகிரி ஃபார்மே கிடையாது. இப்போ உதாரணத்தை சொல்கிறேங்க, ரவுண்ட், பர்ஃபெக்ட்,
இட்ஸ் a round table அப்படி சொல்ல முடியாது. ரவுண்டர் டேபிள், ரவுண்டஸ்ட் டேபிள்னு சொல்ல முடியாது. there is no comparative, there no degree at all. இதில் போய் மோர் ரவுண்டு, மோர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. மோர் ரவுண்டு, மோர் பர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது இங்கிலீஷில். there is the first one. Second one is to is followed for some comparatives. சில கம்பேரிட்டிவ்ஸில் டூங்கிறத போடணும். சிலதில் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், he is elder to me, elder than மீன்னு சொல்லக்கூடாது. he is elder to me, he is younger to me, he is senior to me அப்படிதான் சொல்லணும். he is junior to me. அப்போது சில கம்பேரிட்டிவ்ஸில் என்ன பண்ணணும்னு சொன்னாக்க டூங்கிற அந்த வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது சம் கம்பேரிட்டிவ்ஸ் ஹேவ் நோ சூப்பர்லேட்டிவ், நோ பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் எ மேஜர் ஒர்க். மேஜர் இன்டீரியர், ஐ வென்ட் திஸ் இன்டீரியர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னேன். இன்டீரியர் தேன் வரக்கூடாது, இன்டீரியர் டூ வரக்கூடாது, மோஸ்ட் இன்டீரியர் அதெல்லாம் கிடையாது. அது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கம்பேரிட்டிவ் டிகிரியோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். தெர் இஸ் நோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தெர் இஸ் நோ பாசிட்டிவ் டிகிரி at all. The last one is some comparative degrees are used as positive. கம்பேரிட்டிவ் டிகிரி தான், ஆனால் பாசிட்டிவ் டிகிரியும் அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து சூப்பர் டிகிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவ் டிகிரியாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். he is my elder brother அப்படி சொல்லணும். இது எல்டருங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்கும், ஆனால் இங்கே என்ன பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது. இது மோர் எல்டர், மோஸ்ட் எல்டர் அவ்வளோதான் கிடையாது. there are some words that we cannot use in other degrees. இதை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிக்கும்போது நம்ம விளக்காம படிப்போம். இதை ஒரு சிம்பிள் நாலேஜுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. புரியுதா? இந்த இவைகளெல்லாம் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிக்கும்போது ரிமெம்பர் பண்ணணும். இவையெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்